தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தேசிய கல்விக் கொள்கை குறித்து முன்னாள் தலைமை ஆசிரியரும் தேசிய ஆசிரியர் சங்க மாநில துணைத் தலைவருமான பழனிசாமி பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. இதை பார்த்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது பக்கத்தில் அதை பகிர்ந்தார். தாய்மொழி வழிக் கல்வியையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வியையும் வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மும்மொழிக் கொள்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை மிக தெளிவாக ஆசிரியர் விளக்கியுள்ளார். ஏழை எளிய மாணவர்களுக்கு சம கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்ட பழனிசாமிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். புதிய கல்விக் கொள்கை என்ன அப்படிங்கறத எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும். புதிய கல்விக் கொள்கையை சரியா புரிஞ்சுக்காதனாலதான் இவ்வளவு குழப்பத்தை பொதுமக்கள் மனசுல ஏற்படுத்தி நடுத்தர வர்க்க குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான கல்வியை கிடைக்காம பண்ணிட்டு இருக்குது நம்முடைய தமிழக அரசு. புதிய கல்விக் கொள்கை எந்த இடத்துலயுமே தாய்மொழிக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை படி நம்முடைய தமிழ்நாடு அரசு வச்சிருக்கக்கூடிய கல்விக் கொள்கையின்படி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த மொழியில வேணாலும் கத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கக்கூடிய பையன் இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பான். ஆனா புதிய கல்விக் கொள்கை அமுலாச்சு அப்படின்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவனுடைய தாய்மொழியே கத்துக்குவான். ஒரு குழந்தையினுடைய மொழித்திறனானது 4 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள அதன் மொழித்திறன் நல்லா அடித்தளமிடப்படுறதா நம்முடைய உளவியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பையன் தமிழ் மொழியில கத்துக்கிறதுனால தமிழ் மீதான ஆர்வம் அந்த குழந்தைக்கு அதிகரிக்கும். 5ஆம் கிளாஸ் மேல பெற்றோர் விருப்பப்படி அவனுடைய விருப்பப்படி அவன் எந்த மொழியில் வேணாலும் கத்துக்கலாம். ஆனால் தாய்மொழி கட்டாயம். அது போக 3வது ஒரு மொழிய அது ஹிந்திங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு பிடித்தமான அருகாமை மொழியான மலையாளம் கத்துக்கலாம், கன்னடம் கத்துக்கலாம். ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட பையன் ஒரு மலையாளத்தை பூர்வீகமா கொண்டிருக்கக்கூடிய பையன் கோயம்புத்தூர் இருந்தான் அப்படின்னா திருப்பூர்ல கடை வச்சிருந்தான்னா அவன் தமிழோட சேர்த்து தாய்மொழி மலையாளத்தையும் கத்துக்கலாம். இப்படித்தான் புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. ஹிந்தி படிச்சுக்கோங்கன்னு எந்த இடத்துலயுமே சொல்றது கிடையாது. ஆனா ஹிந்தி படிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா நம்முடைய மகாத்மா காந்தி 1918வது வருஷம் ஹிந்தி பிரச்சாரக் சபான்னு ஒரு சபாவை ஏற்படுத்தி தனிப்பட்ட முறையில ஹிந்தி பிரச்சாரம் பண்ணினாங்க. நம்ம தமிழை வளர்த்துறோம் சொல்லிட்டு நம்முடைய அரசாங்கம் இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே தமிழை வீட்டுல இருந்து துரத்துனதை மிச்சம். தமிழை கொண்டு போய் மாநிலங்களையோ வெளி இடங்களுக்கோ கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எந்த விதமான முயற்சிகளும் நம்முடைய தமிழக அரசோ நம்முடைய இவங்களோ எடுத்துட்டதே கிடையாது. நம்முடைய சமையலறைய கிச்சன் ஆக்கணும், படுக்கை அறைய பெட்ரூம் ஆக்கணும், கழிவறைய டாய்லெட் ஆக்கணும், வாசலை வெராண்டா ஆக்கணும், கதவை கேட் ஆக்கணும். காலையில் எழுந்தவன் குட் மார்னிங், காலை எழுந்தவுடன் பெட் காபி, கண்டவர்க்கெல்லாம் குட் மார்னிங், பல்வழக்கு டூத் பேஸ்ட், பரவச குளியல் பாத்ரூமில், காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட், கழிப்புடன் அளிப்பது பேண்ட் ஷர்ட், மதிய உணவுக்கு லெக் பீஸ், மனசுக்கு பிடித்தது லஞ்சு, உன்ன பிடிக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட், உறங்கும் போது குட் நைட்டு. அந்நிய மொழிக்கு இங்கிலீஷ்க்கு என்னே உனது தமிழ் பற்றி எழுந்திர தமிழா விழிப்புடன் அந்நிய மொழி ஆங்கிலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தமிழை எங்கேயுமே இல்லாம துரத்துனது யார் அப்படின்னா நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்த சீர்கேட்டினாலதான். தமிழ் சாதாரண மொழி கிடையாது. மாயோன் மேய மைவரை உலகமும் அன்னைக்கு ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் அந்த பாடலை எழுதினார். அப்படின்னா அந்த குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாலின் 5 வகை நிலங்களா பிரிச்சு 5க்குமே இந்த முருகனையுமே இந்திரனையுமே வருணனையுமே நம்முடைய தெய்வங்களை தான் குறிஞ்சி அந்த நிலங்களுக்கு தெய்வமா வைக்கிறார் தொல்காப்பியர். அப்படின்னா தேசிய ஒருமைப்பாடு தொல்காப்பியத்திலேயே இருக்குது. இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா தமிழ் மொழி வளரணுங்கிறது தமிழ் மொழி மேல இருக்கக்கூடிய அக்கறையில கிடையவே கிடையாது. இன்னொரு மொழி கத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு தேசிய ஒருமைப்பாடு வந்துரு. அவன் இங்க இருக்கிறவ ராமேஸ்வரத்துல இருக்கிறவ காசி நோக்கி கும்பிட போயிருவான். இதைய அறுத்து எரியணுங்கிறத தமிழ்நாட்டை தனி துண்டாடோன்னு பிரிவினைவாதத்தை வளர்த்துறதுக்காகத்தான் இந்த மொழி கொள்கையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களே தவிர இவைய வச்சிருக்கக்கூடிய சன்ஷைன் ஸ்கூல்ல ஹிந்தி தான் பிரதானம், இங்கிலீஷ் தான் பிரதானம். அங்க கேம்பஸ் ஸ்கூல்ல தமிழ் பேசினா 2500 ஃபைன் இன்னைக்கு அமல்படுத்திட்டு இருக்காங்க.